ஒரு நாள் சுந்தரவல்லியும் அழகனும் பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்தாங்க. அந்த மரத்துல தீர்க்கன் ஒரு பலசாலி கழுகு அண்ணா உட்கார்ந்து இருந்துச்சு. ஆனா தீர்க்கன் அண்ணாவை பாக்குறதுக்கு ரொம்ப பலமா இருந்தாலும் அவங்க கண்ணுல ஏதோ ஒரு சோகம் தெரிஞ்சுச்சு. சுந்தரவல்லி தைரியமா பக்கத்துல போச்சு. அண்ணா அண்ணா, நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டுச்சு. தீர்க்கன் அண்ணா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, குட்டி பறவைகளா, நம்ம காட்டுக்குள்ள சில கெட்ட வேட்டைக்காரங்க வர்றாங்க. அவங்க மரங்களை எல்லாம் வெட்டி நம்ம வீட்டை அழிக்க பாக்குறாங்க. நான் தனியா எதிர்த்து போராடிட்டேன், ஆனா என்னால முடியலையேன்னு கவலையா இருக்கேன்னு சொல்லுச்சு. உடனே அழகன் குதிச்சு, இதுக்கே கவலைப்படுறீங்க அண்ணா, நீங்க தனியா இல்லையே, நாங்க எல்லாரும் இருக்கோமேன்னு சொல்லுச்சு. ஒரு நாள் சுந்தரவல்லியும் அழகனும் பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்தாங்க. அந்த மரத்துல தீர்க்கன் ஒரு பலசாலி கழுகு அண்ணா உட்கார்ந்து இருந்துச்சு. ஆனா தீர்க்கன் அண்ணாவை பாக்குறதுக்கு ரொம்ப பலமா இருந்தாலும் அவங்க கண்ணுல ஏதோ ஒரு சோகம் தெரிஞ்சுச்சு. சுந்தரவல்லி தைரியமா பக்கத்துல போச்சு. அண்ணா அண்ணா, நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டுச்சு. தீர்க்கன் அண்ணா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, குட்டி பறவைகளா, நம்ம காட்டுக்குள்ள சில கெட்ட வேட்டைக்காரங்க வர்றாங்க. அவங்க மரங்களை எல்லாம் வெட்டி நம்ம வீட்டை அழிக்க பாக்குறாங்க. நான் தனியா எதிர்த்து போராடிட்டேன், ஆனா என்னால முடியலையேன்னு கவலையா இருக்கேன்னு சொல்லுச்சு. உடனே அழகன் குதிச்சு, இதுக்கே கவலைப்படுறீங்க அண்ணா, நீங்க தனியா இல்லையே, நாங்க எல்லாரும் இருக்கோமேன்னு சொல்லுச்சு.